ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் புவி. என்னோட சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பொண்ணு வந்து 10th படிச்சுட்ருக்காங்க. 10th படிக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு, உடம்பு முடியாமல் திடீர்னு இறந்துடுறாரு. 10th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணோட அவங்க பெரியப்பாட்ட போய் அவங்க அம்மா உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி பாப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், +1 +2 சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டதுக்கு அவரும் சேர்த்து விட்ருக்காங்க. சேர்த்து விட்டு இது மாதிரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க, பாப்பா கூடயே படிங்கன்னு அவங்க பொண்ணு கூடயே சேர்த்து விட்ருக்காங்க. படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ +2 முடித்தோடனே இந்த மாதிரி +2 எக்ஸாம் லீவில் வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் போடணும், நல்ல ஸ்கூலில் அப்போ நல்ல காலேஜ் பாருங்கள், பாப்பா படிக்கணுன்ற நல்லா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுக்கு படிப்பு, படிக்க தேவையில்ல, இதோட நிறுத்திட்டு போதும், யாருக்காச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு, இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை வேணாம் வாமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு, இல்லை விடுங்க நீங்கள் இப்போ சேர்க்கலனா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு வருஷம் டைலர் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கரஸில் வந்து பிஏ போட்டாங்க. பிஏ போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த வருஷமே வந்து பார்ட் டைமில் வேலைக்கு போய்கிட்டே காலேஜ் வந்து ரெகுலர் போக ஆரம்பித்து அது காலேஜ் நல்லா ஃபஸ்ட் கிளாஸை கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சைட் பை சைட் டிஎன்பிசி ட்ரை பண்ணி அதில் ஒரு நல்ல ஜாப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, கவர்மெண்ட் வேலையை கிடச்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பாட்ட போய் சொன்னாங்க, உங்கள் பொண்ணு வந்து பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு சொன்னீங்க, உங்கள் பொண்ணு படிச்சுட்டு இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, நீங்கள் வேலைக்கு அனுப்ப தேவையில்ல, உங்கள் வீட்டில் வந்து பணம் அதிகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்காக நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் படிக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க படிக்கக்கூடாது, அது கூடாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் நல்லபடியாக வேலைக்கு போய் நான் நல்லா சம்பாதிச்சு எங்கள் அம்மா நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், படிப்புன்றது வந்து அது படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது இல்லை, ஏன்டா நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் திணிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்களாம்.